அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது வெற்றி பெறுவதற்கு அதிகமான ரிஸ்க் எடுக்க வேண்டும். அதிகமான ரிஸ்க் எடுப்பவர்கள் அனைவருமே ரிஸ்க் மட்டுமல்ல வெற்றியும் சுவைக்கலாம். எப்படி ரிஸ்க் எடுக்கிறது? ரிஸ்க் எடுத்து கீழே விழுந்தா எப்படி திரும்பவும் அடிபடாமல் ரிஸ்க் எடுப்பதுங்கிற பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். அதாவது நீங்கள் முதல்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குகிறோம்? ஏன்னா நம்ம முதல்ல கீழே விழுந்துருவோம், தோற்றுருவோங்கிற ஒரு பயம். ஸோ நீங்கள் பயத்தை வெல்றதுக்கே நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் என்ன? நம்ம எதை ஒன்று செய்ய வேண்டும், ஆனால் செய்ய தயங்குகிறோம், செய்ய பயம் கொள்கிறோமோ அதை செய்ய வேண்டும். நல்ல விஷயங்களை, கெட்ட விஷயங்கள் இல்லை. கெட்ட விஷயங்களை எப்போதுமே நம்ம செய்ய தயங்குறதும் நல்லது, அதை பற்றி பயப்படுறதும் நல்லது விஷயம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களுக்கு, அதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது என்னவென்றால் ரிஸ்க் அப்படிங்கும்போது என்னவென்றால் வெற்றி எப்போதும் உங்களை தேடி வராது. நீங்கள் எங்கேயோ ஒரு நாமக்கல், எங்கேயோ ஒரு ஊட்டி, எங்கேயோ ஒரு குற்றாலம், நாகர்கோவில், நாகப்பட்டினம், இல்லைனா தஞ்சாவூர், எங்கேயோ இருக்கிறீங்கன்னா வீடு தேடி வந்து உங்களுக்கு வெற்றி வராது, வாய்ப்பு வராது. அப்போ வெற்றி எங்கே கிடைக்குமோ, வெற்றி எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வர முடியுமோ அதுக்கான திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் ஜோன் என்பது என்னென்னா, நமக்கு வழக்கமாக ஒன்று செய்து கொண்டு இருப்போம். ரிஸ்க்குங்கிறதே வழக்கத்தை மீறிய ஒன்று செய்வது தான் ரிஸ்க். வழக்கமாக ஒன்று செய்து கொண்டு விட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நமக்கு மாதம் ஒரு 15,000 ரூபா, இல்லை ஒரு 50,000 ரூபா, இல்லை 1,00,000 ரூபா கூட கிடைக்கும். அது வர்றதுனால நமக்கு ஒரு திருப்தியான ஒரு இது போதும் நினைப்போம். ஆனால் மனசு கேட்காது. இதை செய்ய தூண்டும், உங்கள் உள்ளுணர்வு உங்களை தூண்டும், நீ இதை செய் அப்படின்னும். அதை செய்வது தான் நமக்கு மிகப்பெரிய ரிஸ்காக இருக்கும். நம்ம குடும்பத்தினர்கள், மிக முக்கியமாக அம்மா, அப்பா, மனைவி, காதலி, குழந்தைகள் எல்லோருமே வந்து பயமுறுத்துவாங்க. எதுக்கு நீங்கள் அதை பண்ணுறீங்க, இப்போ நம்ம நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் நீங்கள் மேலும் உயர வேண்டும் என்றால் நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் வணங்க வேண்டும். இதுக்கு மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். நான் நல்ல உதாரணம். ஒருத்தன் வந்து ஒரு டீம், ஒரு இந்தியா டீமே எடுத்துக்கோங்களேன், ஒரு 30 மேட்ச் ஜெயிச்சிருப்பேன், சரிங்களா? ஒரு புது டீம், ஒரு கென்யா மாதிரி ஒரு டீம், அது ஒரு 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருப்பேன். யார் பெரிய ஆளுன்னு கேட்டால் நீங்கள் மிக எளிதாக சொல்லிடுவீங்க, இந்தியா தான், ஏன்னா 30 ஜெயிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் இந்தியா கலந்து கொண்ட ஒரு 100 மேட்ச்சில் தான் 30 ஜெயிச்சிருக்கு, மற்றது 70மே தோற்றுருக்கு. ஆனால் ஒரு கென்யா கலந்து கொண்ட 5 மேட்ச்சில் 3 ஜெயிச்சிருக்கு. இப்போ சக்ஸஸ் ஆவரேஜ் யாருக்கு அதிகம்? கென்யாவுக்கு. ஆனால் எப்போவுமே என்னென்னா, தோல்வியை விட இந்த சமூகம் வெற்றியை தான் பார்க்கும். நீங்கள் எத்தனை முறை தோன்றிருக்கீங்க, உங்களுடைய படமோ, உங்களுடைய வியாபாரமோ, உங்களுடைய எந்த வாழ்க்கை, மற்ற தோல்விகளை இது கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. ஆனால் நீங்கள் எத்தனை தடவை ஜெயிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். ஸோ நீங்கள் 100 போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா அதிக போட்டியில் கலந்து கொண்டு அதிக ரிஸ்க் எடுக்கணும். அதிகமான ஒரு ரிஸ்க்குகள் தொடர்ந்து எடுக்கும்போது நிச்சயம் அதில் குறைந்தபட்ச ஒரு 30% நீங்கள் வெற்றி பெறுறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய வெற்றி அதிகமாக இருக்கும். வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எத்தனை தோற்றவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள், எத்தனை போட்டியில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்று பார்க்க மாட்டார்கள், எத்தனை வெற்றி அடைந்தீர்கள் என்று மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்கிறது என்னென்னா, அந்த குண்டாக தனியாக அப்படியே தலைகீழ குதிக்கிறது, இந்த கோட்டசாமி தலையில் தான் டைவடிப்பான்ங்கிற மாதிரி கிடையாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிறது, ஒரு பேராஷூட் வச்சுக்கிறது, இந்த மாதிரியானது. விழுந்தால் அந்த அடியை நீங்கள் தாங்க வேண்டும். விழும்போது உங்களை தாங்குவதற்கு கைகள் இருக்க வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள், அன்பானவர்கள், உங்கள் குடும்பத்தினர், உங்கள் நலம்பெருமைகள்லாம் இருப்பாங்க. அவங்க தான் உங்களை தடையும் செய்வாங்க. ஆனால் நீங்கள் விழுந்தால் அவர்கள்தான் தாங்கியும் பிடிப்பார்கள். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது என்னவென்றால் ரிஸ்க் எடுப்பது மிக மிக சுலபம், நல்லது. அது மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலன்னா ரிஸ்க் எடுத்து பாருங்களேன். ரிஸ்க் எடுக்கும்போது என்னென்னா, அது ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் இருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாக போகும். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்க, தினமும் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, வேலைக்கு போகிறீங்க, சாயங்காலம் வர்றீங்க, டிவி சீரியல்ஸ் அது இது பார்க்குறோம், மொபைல் இதெல்லாம் பண்ணுறோம், தூங்குகிறோம், இதே போய்ட்டு இருக்குது. சனி ஞாயிறு படம், ஏதாவது அரட்டை, அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்றது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையை போர் அடிக்கும். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்க என்ன ஆகும்னா, அது ஒரு அந்த அது என்ன சொல்ல, ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணமாக இருக்குது. இன்னும் அடுத்த திருப்பத்தில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் வாழ்க்கையும் கூட. ஸோ நீங்கள் கம்ஃபர்ட்னு நினச்சிருக்கிறது எந்த கம்ஃபர்ட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கே கேரண்டி கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் இப்படியே இருந்துடலாம்னு நினைக்க முடியாது. ஏதாவது மாற்றங்கள் வரலாம், உங்களுடைய வேலையில் அந்த வேலைகள் போகலாம், நீங்கள் இருக்கக்கூடிய வேலைகள் தேவையில்லாமல் படலாம், நீங்கள் செய்து கொண்டிருக்க தொழில்கள் வேற ஒரு மாற்றத்தால் வந்து அது காணாமல் போய் விடலாம். அப்படிங்கும்போது அப்போ வேறு வழியே இல்லை. நிர்மத்தில் போயெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா இன்னும் வலி அதிகம். ஸோ நீங்கள் ஒரு கற்றுக்கொள்வது கூட ஒரு ரிஸ்க் தான். நீங்கள் ஒரு புதிதாக ஒரு பிஸ்னஸ் கற்றுக்குறீங்க, ஒரு வயலின் வாசிக்கிறது கற்றுக்கிறீங்க,
ஒரு டிடிபி கற்றுக்குறீங்க, ஒரு கேம் ஒன்று கற்றுக்குறீங்க, புதுசாக வந்து டெக்னாலஜிஸை கற்றுக்குறீங்க அப்படிங்கும்போது இதே ரிஸ்க் தான் வந்து. ஏன்னா